26 பேர் உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 பேரோட பேண்ட கழட்டி அவங்க முஸ்லீமானு எல்லாரையும் செக் பண்ணி இருக்காங்க. ஆமா, உண்மைதான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடியவங்க தான். அதாவது இந்த நாட்டை பத்தி மௌலானா ஆசாத் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அவரு இந்தியா பிரிவினைய பத்தி எதிர்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எந்த ஒரு விஷயமும் வெறுப்ப அடிப்படையா வச்சிருந்தா நீ வெறுப்ப பரப்பி பாகிஸ்தானை உருவாக்க நினைக்கிற. வெறுப்பு நீடிக்கிற வரைக்கும் தான் அப்படிப்பட்ட நாடு நீடிக்கும்னு சொன்னாரு. என்னைக்கு அந்த வெறுப்பு முடிவடையுதோ அந்த நாடு முடிஞ்சிரும்னு சொன்னாரு. 6 நாளைக்கு முன்னாடி அங்க வந்து கிரெடிபிள் இன்ஸ்டிடியூஷன், நம்பகத்தன்மைன்றது ரொம்ப முக்கியம். அது அந்த அரசாங்கத்துல இல்ல. நான் பழி சுமத்தவே இல்ல. யார கேட்டாலும் சொல்லுவாங்க, அங்க ஆர்மிய தவிர வேற எந்த கிரெடிபிள் இன்ஸ்டிடியூஷனுமே இல்ல. அதோட ஆர்மியோட நம்பகத்தன்மை, அவங்க கிரெடிபிலிட்டி, அந்த இன்ஸ்டிடியூஷன் எதுக்கு இருக்கு? ஏன்னா அவங்க மக்களோட மனசுல ஆழமா பதிச்சுட்டாங்க, இந்தியாவால உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு.